Hi மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் கிஷோர், ஹாய் சந்தோஷ். ஹாய். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 3 பேர் வந்திருக்கோம். இந்த மிடில் கிளாஸோட நிறுவனர்கள்னு சொல்லலாமா? ஃபவுண்டர்ஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ ஒரு புது ஷோ, ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கிரிக்கெட் சம்மந்தமா இல்லாம நம்ம வந்து சினிமா சம்மந்தமா ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. என்னன்னா, ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கிறோம்னா எல்லாரும் ரிவ்யூ போட்டு பார்த்துருப்பீங்க. இது படத்தோட ரிவ்யூ கிடையாது. அந்த படத்தை வந்து ஒரு 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஷோ பேர் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஷோ பேர் என்னன்னா மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள். ஏன் வந்து மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்னு வச்சிருக்கோம்னா, ஒரு படத்தை எடுத்துக்கிறோம்னா அது 3 ஆங்கிள் 3 செக்மெண்டா பிரிச்சு பேச போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா கேரக்டர் ஆர்க். ஒரு படத்துல ஒரு மெயினான கேரக்டர்ஸ் வந்து ஒரு 3ல இருந்து 5 பேர் இருப்பாங்க. ஸோ படத்துக்கு வேரி ஆகும். அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அந்த படத்தை அவங்க தான் தாங்கி எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் என்ன இருக்கு. மோரோவர் இது வந்து ஒரு சைக்காலஜி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம கூட வாழ்றவங்களுக்கே அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸால கதை எப்படி வேறுபட்டிருக்கு, கதை எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கு, கதை எப்படி வந்து போயிருக்கு, ஃபுல்லா படத்தை கேரி பண்ணி போயிருக்காங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் என்னன்னா பிரேக்கிங் பாயிண்ட். எந்த ஒரு படமா இருக்கட்டும், ஒரு இடத்துல படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அங்கிருந்து தான் படத்தோட மெயின் கதைக்குள்ளவே டிராவல் ஆவாங்க. அதுதான் ஒரு மெயின் ரோலை பிளே பண்ணிருப்போம் அந்த கதைக்கு, கருவுக்கு. ஸோ அதுதான் செகண்ட் செக்மெண்ட், பிரேக்கிங் பாயிண்ட். தேர்ட் செக்மெண்ட் என்னன்னா, நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல படமா இருக்கலாம், நல்லா இல்லாத படமா இருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிச்ச படமா இருக்கலாம், பிடிக்காத படமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த டைரக்டர் வந்து அதை எடுக்கிறப்ப, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்கிறப்ப ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக தானே ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு டேக்அவேஸ் நமக்கு இருக்கும்ல, அதுதான் தேர்ட் செக்மெண்ட், படத்தோட டேக்அவேஸ். இந்த 3 செக்மெண்ட்ஸ் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ 3 ஆங்கிள் இந்த படத்தை பத்தி பிரிச்சு பேசுறதுனால இந்த ஷோக்கு நம்ம பேர் என்ன வச்சிருக்கோம்னா எம்சி ட்ரையாங்கிள். தட் மீன்ஸ் மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்னு வச்சிருக்கோம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா கேரக்டர் ஆர்க். படத்தோட கேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு, எந்த மாதிரி கதையை கேரி பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்றதா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் கதையோட பிரேக்கிங் பாயிண்ட். எங்க இருந்து கதை டர்ன் ஆகுது, கதை மெயினா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் பாயிண்ட். தேர்ட் செக்மெண்ட் என்னன்னா டேக் அவேஸ். இதுல இருந்து நமக்கு என்ன டேக் அவேஸ் இருக்குன்னு. ஸோ 3 பேர் சேர்ந்து பண்றதால இது ட்ரையாங்கிள் கூட சொல்லலாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். இல்ல எனக்கு இது இப்படி தோணுது, இது அவங்க இப்படி கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கலாம். இல்ல எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கலாம். ஒரு 3 பேர் சேர்ந்து பேசுறப்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்றதால 3 பேர் பண்ற ஷோங்கிறதால இதுக்கு ட்ரையாங்கிள்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்னன்னா இந்தியன் 1ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 12. இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் படத்தை வந்து நம்ம 3 ஆங்கிள் பிரிச்சு கேரக்டர்ஸ் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு, பிரேக்கிங் பாயிண்ட் என்னவா இருந்திருக்கு, டேக் அவேஸ் என்ன இருந்திருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ நமக்கு இந்தியன் 2 வரப்ப நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு படமா எடுத்து பேசலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் படம் இந்தியன் தான் எடுத்திருக்கோம். அதோட கேரக்டர் பத்தி சந்தோஷ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷ், அண்ட் நீ ஷோ பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றதுன்னா ஸ்டார்ட் பண்ணு. ஷோ பத்தி என்னன்னா, நம்ம வந்து படத்தை வந்து 2 விதமா பார்க்க முடியும். ஒன்று வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க முடியும், ஒன்று ஹார்ட்டா பார்க்க முடியும். ஸோ படத்துல வந்து ஆர்ட் விஷயமா என்ன இருக்கும், கண்டிப்பா ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்டா அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ ஆர்ட்டா என்ன பண்ணி ஆர்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். படத்துல என்ன பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்குதான். ஸோ இந்த படத்துல நிறைய படத்துல வந்து கமர்ஷியலா தாண்டி ஏதோ விஷயத்த பண்ணியிருப்பாங்க, ஏதோ சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க, அது மக்களுக்கு ரீச் ஆயிருக்கும், சில பேர் சம்டைம்ஸ் ரீச் ஆயிருக்காது. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா டெப்தாவும் பேச போறோம். அதுதான் இது ட்ரையாங்கிள். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இன்னொன்னு சேர்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மூவி ரிவ்யூஸ்ல மூவியை பத்தி பேச எல்லாரும் ஹிடன் டீடைல்ஸ் பேசியிருப்பாங்க, படத்தோட ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, இது இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருக்கலாம், இந்த இடத்துல லேக் ஆயிருக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. ஒரு படைப்பு படைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த காரணங்களை பத்தி அவங்க இதை கன்வே பண்ணதான் எடுத்திருக்காங்க. நமக்கு தோணுது இது 100% ட்ரூவா இருக்கணும், இதுதான் பாயிண்ட்னு பேசணும்ன்றது இல்ல. எங்களுக்கு தோணுன பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்றோம். உங்களுக்கு தோணுன பெர்ஸ்பெக்டிவா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எடுத்து வந்து பேசணும். ஸோ சந்தோஷ் கேரக்டர் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க. இந்தியன் தாத்தா தான் ஃபர்ஸ்ட் நான் பேச போறேன். சேனாபதி. ஸோ அந்த கேரக்டர் வந்து செம இம்பாக்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சந்துரு கேரக்டர்ல இருந்து சேனாபதியை பார்க்கறதா இல்ல சேனாபதியை கேரக்டராவே பார்க்கறதாவே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செந்துரு பாயிண்ட்ல இருந்து சேனாபதி வந்து ஒரு பூமர் மாதிரி தான் அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அந்த படத்தை வந்து நான் சேனாபதியை பார்க்கும் போதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஏன்டா அவன் திருப்பி உதவி பண்றான், கஷ்டம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஆளா இருக்காரு அவர் சேனாபதி. ஸோ அவர் வந்து எல்லா வாட்டியும் கடைசியில் அவர் கதையை ஆரம்பிக்கிறது முடிவு வரைக்கும் அவர் வந்து இதே கோணத்துல தனக்காகவும் இல்லை
தன் குடும்பத்துக்காகவும் இல்ல, தம் நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதுக்காக மட்டும் தான் அவர் போயிட்டு இருப்பாரு. அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சைட்ல கூட மாறவே மாட்டாரு. அவரோட பொண்ணு சாவர வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருப்பாரு. அதே பாயிண்ட்ல தான் போயிட்டு இருப்பாரு. சோ அந்த மக்களுக்காக நம்ம எப்பயுமே யோசிக்கணும். நம்ம வந்து சுயநலவாத ஓகே நம்ம 100 ரூபாய் கொடுத்தா போயிடலாம், 1000 ரூபாய் கொடுத்தா பண்ணிடலாம், ஒரு லஞ்சம் கொடுத்தோ இல்ல ஏதாவது விஷயத்த பண்ணி நம்ம பண்ணிடலாம். நான் மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. நேர் பாதையில இருக்கணும், எல்லாமே கரெக்டா நடக்கணும், ரூல்ஸா இருக்கணும் நாட்டுக்காக. சோ நாட்டுக்காக எல்லாமே நடக்கணும்னா கரெக்டா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆளு. சோ அது வந்து செம இம்பாக்டா இருந்துச்சு. கரெக்டா அவங்க பொண்ணு சாகும் போது வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து அந்த பாயிண்ட் முன்னாடிலாம் வந்து நிஜமாவே அது பூமரா தெரிஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல, அவரை நம்ம தப்பா நினைக்க வச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லும் போதுதான் ஓகே நம்ம தானே தப்பு பண்ணிருக்கோம், அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு, அதெல்லாம் யோசிக்க வச்சாரு. படத்துல வந்து அவரோட வந்து எப்படி சொல்றது, ஒரு பாயிண்ட்லயும் வந்து யோசிச்சு பிளான் பண்ணி பண்ற மாதிரியா இருக்கும். அவர் வந்து அவர் பிடிக்கும் போதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆள் பிடிப்பாங்க, இவன் இந்த மாதிரி ஆளுன்னு தெரியுது. போலீஸ்கார் வராரு, அவர் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா இவர் நல்லவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதால அவர் அடிக்கும் போது மட்டும் ரொம்ப ஹாமா அடிக்க மாட்டார், ரொம்ப அவர் சாவடிக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸோ அவர் திருப்பி சரியாகிற அளவுக்கு தான் வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் எந்த விஷயம் பண்ணியிருந்தாலும் அதுல எல்லாமே தெளிவோட தான் பண்ணியிருப்பாரு. இதுல இருந்து எனக்கு இவர்கிட்ட என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவர் இந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு விஷயம் தெளிவாகவும் பண்ணணும், அதே மாதிரி தனக்காக மட்டுமே யோசிக்க கூடாது, நாட்டுக்காக ஒரு விஷயத்த யோசிக்கணும், நல்ல ஒரு கேரக்டரா இருக்கும். அதுதான். அடுத்தது சேனாபதியில ஏதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லு, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் நான் பேசுறேன். சேனாபதியில வந்து சந்தோஷ் சொன்ன மாதிரி அந்த இந்தியன் தாத்தா ஆகிட்ட பிறகு பண்றதோட எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணாருல, அது பயங்கரமா இருந்தது. அந்த மேல அந்த பிளாகுக்காக இது அம்பெடுத்து குத்துறது, அதுக்கப்புறம் அந்த இவங்க லேடிஸோட சாரி எல்லாம் இது பண்ணிட்ட பிறகு அவங்கள போய் சாவடிக்கிறது, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. கரெக்ட், அந்த சீன் செம்ம இம்பாக்டா இருந்தது. அவங்க பொண்ணு சாகிறப்போ சொல்றேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நானு, அந்த கடைசியில அவங்க பையனே காசு கொடுக்குறப்ப நீ திருந்த மாட்டல, நீயும் திருந்த மாட்டலன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அதாவே அப்படியே பாக்குறதுக்கு எனக்கு அந்த மாதிரி தோணலவே இல்லை. இருந்தா இப்படி இருக்கணும்டா. அதுவும் வந்து அதோட வேற யோசிச்சே 1960 அப்படி எடுத்துட்டு இருக்காங்களே, 2024 இப்ப எப்படி இருப்பாங்கன்னு தோணு இருக்கு. இப்ப அந்த தாத்தா எப்படி இருப்பாரு, யாருக்குமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்ல, போலீஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் இல்ல, தாத்தாக்கு இன்ட்ரோடக்ஷன் இல்ல, எடுத்தவனே கதை உள்ள வந்துட்டாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லாம டக்குன்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் பயமா இருந்தது. நீ அவர் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் கேரக்டர் பத்தி ஒரு கிறிஸ்பா சொல்லணும்னா, அவரோட கேரக்டர் அவரை பாக்குறப்போ என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு கேரக்டர். இப்ப நேர்மையா சந்தோஷ் சொன்ன மாதிரி நேர்மையா யோசிக்கிறது, எல்லாத்தையும் தெளிவா பண்ணவரு, நாட்டுக்காக யோசிக்கிறவருன்னு சொன்னாங்க. நாட்டுக்காக இருக்கிறவரு அட்லீஸ்ட் அதுல ஒரு 0.5% நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இருந்திருக்கா தெரியல, இதுக்கப்புறம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் தோணுச்சு பாக்குறப்ப. ஓகே, ஃபர்ஸ்ட் நானுமே சேனாபதி கேரக்டர் பத்தி சொல்லிடுறேன். நம்ம பாக்குற செக்மெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது கேரக்டர் ஆர்க்குங்கிற செக்மெண்ட். ஸோ அவரோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு காமன் மேன் கிடையாது, அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அங்கிருந்து ஆரம்பிக்குது அவரோட கேரக்டர் டிசைனே. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, இவர் ஒரு காமன் மேனா ஆரம்பிக்கல, சிட்டிசனா ஆரம்பிக்கல. அவர் நாட்டு சுதந்திரம் அடைய வைக்கணும், நாட்டை சுரண்ட இங்கிலீஷ்மேன் கிட்ட இருந்து நாட்டை வந்து காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிருக்காரு, அங்கிருந்து வந்து நாடு சுதந்திரம் ஆயிடுச்சுன்னு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எங்க வந்து அது உரைக்குது அப்படின்னா, திருப்பியும் அவங்க பொண்ணு எடுத்தப்பதான் ஒரு ரியாலிட்டி உள்ள வராரு. ஓகே, நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா. அவர் சொன்ன ஒரு டைலாக் தான், நீ என்ன பணக்காரன் தானே, ஒரு 150 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன நீயோ கேட்பாரு. அப்ப வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நான் இருக்கவன் யா நான் கொடுத்துருவேன், அப்ப இல்லாதவன் அப்படின்னு கேட்பாரு. அங்க இருந்துதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே நாடு இப்படிதான் போயிட்டு இருக்கோம், அப்ப நம்ம நாடை வாங்கி ஒரு நல்ல கையில கொடுத்துருக்கோம்னு பார்த்தா திருப்பி இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து நாட்டை சுரண்டிட்டு இருக்காங்க போல. சோ வந்து இதுக்கு ஏதாவது பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃப்ரீடம், ஒரு தப்ப தட்டி கேட்கிற ஆளு, நாட்டை வந்து சுரண்டக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அங்க ஈக்குவாலிட்டி கிடைக்கல, அங்க வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிறப்போ தட்டி கேட்கணும்னு நினைக்கிற ஆளு, அந்த வயசுலும் தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட கேரக்டர் டிசைன் அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அது நாடு வீடு அப்படிங்கிற வேரியேஷன் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவர் வீட்லயே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பாரு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, அவருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான். அவர் வந்து பொம்மலாட்டத்துல வந்து அவங்க வந்து இந்தியனை வந்து ஒரு ஃபாரினர் அடிக்கிற மாதிரி இருக்கப்போ சுற்றுவாரு, பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்கப்பவே. அது ஒரு பிளேவா இருந்தா கூட ஒரு இந்தியனை வந்து ஒரு ஃபாரினர் வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருப்பாங்க. அடிக்கக்கூடாது அப்படி, நான் வந்து தட்டி கேட்பேன் அப்படி. சோ அவருக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் தட்டி கேட்பாரு. அப்ப வெளியவங்கன்றப்ப இன்னுமே அது ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி கேரக்டர். அண்ட் இன்னொன்னு, அவருக்கு வயசு வந்து ஒரு தடை கிடையாது. அண்ட் அவர் கலரி பயின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தரா டிசைன் பண்ணியிருந்தாங்க.
சாதா மனுஷன் கிடையாது. அப்படி இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த வயசுல இவன் போட்டு அடிக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் வந்து அவரை பத்தி பேசுறப்ப சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வயசுலயும் ஏன் பண்ண முடியாதுன்னா, இந்தியாலே இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களை வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தரா இவரை காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் இர்ரெஸ்பெக்டிவ் அவர் ஏஜ் வந்து அவரோட கலையை வச்சு அவர் டமால் டிமில் அடிச்சு துவச்சு பண்றவர் கிடையாது. ஷார்ப்பா ஸ்மார்ட்டா பண்றவர். கரெக்டா அந்த நர்வ்ஸை போயிட்டு பிக் பண்ணா டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஆசானா இருக்கப்போ ஈஸியா இருந்தது அவரோட கேரக்டர். ஸோ அவரோட கேரக்டர் பத்தி எனக்கு தோன்றது என்ன வருது, ஃப்ரீடம் ஃபைட்டர், தப்ப தட்டி கேட்கிறவர், எந்த வயசு அவருக்கு லிமிட் கிடையாது, நல்ல மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவர், நாட்டுல தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாரு, வீட்டுல தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாரு. இந்த 5 பாயிண்ட் தான் மெயினா இருந்தது எனக்கு சேனாபதியை பாக்குறப்ப. அண்ட் அவருக்கு எதுவுமே தடை கிடையாது, அவர் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி உட்காந்துட மாட்டாரு. எந்த வயசுலும் நான் வருவேன், அவர் அங்கேயே சொல்லியிருப்பாரு, இந்தியனுக்கு சாவு கிடையாது, எங்க தப்பு நடந்தாலும் நான் திருப்பி கேட்பேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் சேனாபதியோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சது. கிஷோர் வந்து சந்துருவை ஸ்டார்ட் பண்றதுன்னா ஸ்டார்ட் பண்ணோம், இல்ல வேற கேரக்டர் இருந்தாலும் ஓகே. இல்ல சந்துரு வந்து குவைட் ஆப்போசிட். இவர் எப்படி இருக்காரோ எங்கேயுமே இவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாரு, அவர் சொல்ற விஷயத்த எதையுமே ஒத்துக்க மாட்டாரு. நாடு மாறிடுச்சு, அவ வாழ்க்கை அழிச்சு, என் வாழ்க்கை அழிச்சுன்னா அவர் வாழ்க்கையை அழிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, அதனால எங்கேயுமே அந்த பேசுறதும் வந்து குண்டக்கா மண்டக்காவும் பேசுற மாதிரி சர்க்காஸ்டிக் ஜோக் மாட்டி மாட்டி பேசுற மாதிரி தான் இருந்தது. எனக்கு சந்துரு ஓர வந்து கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் பயங்கரமா இருந்தது. அவங்க வந்த எல்லா சீனுமே என்னடா இது அப்படி இருக்கு, அவர் எடுத்த டைலாக்ஸ் எல்லாம் கூட பயங்கரமா இருந்தது. அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஆரம்பிச்சு அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படி வாங்குவீங்களா அப்படி போடுவீங்களா அந்த மாதிரிலாம் சொன்னதுனால எனக்கு சேனாபதிக்கு அப்புறம் இவங்க 2 பேர் கேரக்டர் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சுகன்யா அமிர்தவல்லி அவங்க கேரக்டரும் முதல்ல சந்துரு முடிச்சுட்டு வந்துடலாம். சுகன்யா சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா வந்து யோ போயாயோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் நல்லவனா இருக்கலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா கேட்டா உனக்காக அந்த பொண்ணை ஒரு காரணமா காமிச்சிட்டாரு, பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்காக உனக்காகன்ட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியில ஃபீல் பண்ணாரு, ஐயோ தப்பா கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணாரு. அந்த ஃபீலுக்கும் இவர் சொல்லுவாரு, அதுக்கு நீ போய் தண்டனை அனுபவிச்சிருக்கணுமே, அது போயிட்டு அவங்க லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாவே அவரை பாக்குறப்ப நெகட்டிவ் வைப்பா தான் இருந்தது. அவள் தான் அதுதான் வேற எதுவும் பெருசா தோணல. அவர்கிட்ட நான் எதுவும் எடுத்துக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷம். எனக்கு வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் நம்மளனா நீங்க எல்லாரும் சொல்ல முடியல, நம்ம மக்கள், நம்ம காமனா இருக்க ஒரு காமன் மேனை பார்த்த மாதிரி தான் சந்துரு இப்ப இருக்கிற ஒரு த்ரெண்ட்ல இருக்கிற பீப்புள் தான், ஒரு பர்சன் தான். அவரு காசு கொடுத்துட்டு போறோம்னு நினைக்கிற ஆளு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எப்படியாவது காசு கொடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்கிற ஆளா தான் இருக்காரு. இன்க்ளூடிங் என்னையும் நான் கேட்டாலும் சம்டைம்ஸ் வந்து நான் காசு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா அட்லீஸ்ட் நம்ம காசு கொடுத்து தப்பிக்கலாம் தான் நினைக்கிற ஆளா இருக்காரு. ஸோ அதுல ஒரு படத்திலேயே ஒரு சொல்லுவாங்க, இந்த ரவியை வந்து அவரு நேர ரவியை போட்டு சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்க போது, உனக்கு என்ன பண்றது தப்பு பண்றது உனக்கே தெரியாம போயிடுச்சு அப்படி மாதிரி யோசிக்கிற அவரு தான் அவரை கொல்லுவாரு. அதேதான் எனக்கு சந்துரு கேரக்டரும் அதேதான் நம்மளும் எனக்கு யோசிக்க மாதிரி. அவர் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்குமே அவர் வந்து தப்பு இல்லதான் தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு தான் எனக்குமே ஒரு தப்பு நீ என்ன செய்யறது கூட தெரியாத லெவலுக்கு தான் பண்ண மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பார்க்கும்போது அந்த சந்துரு வந்து ரொம்ப தப்பானவரெல்லாம் இல்லை, அவர் சமுதாயம் மாத்திச்சு தான் சொல்ல முடியும். அவர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆன ஒரு மனுஷன் தான். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவர் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாரோ, ஒரு லெவலுக்கு மேல ஓகே நம்ம இப்ப சர்வே பண்ணனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளா மாறிட்டாரு கடைசியா. அது ஆப்வியஸ்லி நம்மளும் ஒரு அதுல செயல ஆளா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப நெகட்டிவ் பர்சனா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவர் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி நம்ம ஆடிச்சு. ஸோ காமன் மேனா இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம காமனா எடுத்துட்டு போக கூடாது. நம்ம எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்கணும், அவங்க அப்பா மாதிரி ஆகணும்னு நினைக்கிற ஆளா இருக்கணும். அவ்வளவுதான். சந்துருவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோர் ஆஃப் கொஞ்சம் செல்ஃபிஷ் பர்சன் தான். அவரோட வாழ்க்கை ஒரு வகையில இருக்கணும்னு யோசிக்கிறார்ல. அண்ட் ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் மதர். இஸ் மதர். அவங்க அம்மாக்கே கொஞ்சம் ஓகே அப்படின்னு நினைப்பாரு. அவரு அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு என்ன சொல்றது, மதர் சன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து அம்மா பையனா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பையனா தெரிஞ்சாரு. அவரோட கேரக்டர் டிசைன் தான். அந்த கேரக்டரா இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு நியாயப்படுத்திதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மனுஷன் வாழ்றான்னு வச்சுக்கோ, அவன் இப்போ வில்லனா இருந்தா கூட ஒரு சில படங்கள்ல பாத்தீங்கன்னா பியூர் வில்லனா இருந்தாலும் அவனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அவனுக்கு கிளியரா இருக்க மாதிரி டிசைன் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் சந்துருவுக்கு இருந்தது. சந்துருவை வந்து எப்படி டிசைன் பண்ணிதாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அவர் வந்து ஒரு காமன் மேனு, ஒரு 30 வயசு 28 வயசு ஆளு. அவர் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நார்மலி மக்கள் என்ன பண்ணி செட்டில் ஆக ட்ரை பண்றாங்களோ அதை தான் அவரும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு 20,000 ரூபாய் குத்தினா அவர் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டார். பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்றேன், 20,000 ரூபாய் கொடுத்தா முன்னாடியே அப்ளை பண்ண மாதிரி ஒரு டேட் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிப்பாரு. அந்த சீன்ல வந்து அவரோட டிஷர்ட் ஒயிட் டிஷர்ட்ல ப்ளூ பிரிண்டிங் ஒன்று இருக்கும். அது என்ன இருந்தது அப்படின்னா,
நோ ஒன் ஹேஸ் டு சே வாட் இஸ் ரைட் டு யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. யார் உனக்கு எது ரைட்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ வாழ்றது ரைட்டான வகை தான். சோ உனக்கு என்ன ரைட்னு தோணுதோ நீ பண்ணுங்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஆளுங்க எழுதுற ரைட்ல வந்து மை லைஃப் மை ரூல் அது ஷார்ட்டா சொன்னா அதுதான் அப்படி எழுதிருப்பாங்க. சோ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரு மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி வாழ்ந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் நான் சொல்றேன்னா, மனிஷா கொய்ராலா கிஷோர் ஒன்று சொன்னா அந்த சீன் எனக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. ஓகே, உனக்காக தான் பண்ணிருப்பான். ஆனா அங்க வந்து நுணுக்கமா கவனிச்சு பாத்தீங்கன்னா கமலோட ஃபேஸ்புக் அங்க வந்து ஒரு எமோஷனல் பிஜிஎமும் போட்டிருக்க மாட்டாங்க. அங்கதான் எனக்கு என்ன தோணுச்சு, அவர் வந்து அவரை சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பிரேக் இன்ஸ்பெக்ட் வேலை வேணும். அங்க அந்த பொண்ணு மனிஷா கொய்ராலா இது என்னன்னா கொஞ்சம் சாதுவா பேசின இலகுவான மனுஷன், உனக்காக நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களை ஆஃப் பண்ணிடலான்றதுக்காக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா வந்து கமல் வந்து ஒரு இது பேசியிருப்பாரு. சாரி, என்னன்னா கமல் வந்து அவனுக்கு டாக்டருக்கு டிவி, சாரி எக்ஸ்பர்ட்டுக்கு டிவி, டாக்டருக்கு வந்து ஒண்ணு, எனக்கு பாசமா அப்படின்னு நினைக்கிற ஆளு சொல்லுவார்ல, அதேதான் கமல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து யாராருக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது காம்போசிட்டா அதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அவர் பண்ற ஆளாதான் இருக்காரு அவரு. சோ அவருக்கு வந்து தான் நல்லா இருக்கணுக்காக என்ன பண்ணணுமோ அது பண்ணி ஆரம்பிக்கிற ஆளு தான் சுயநலவாதி. நீ சொன்ன மாதிரி ஆமா, கொஞ்சம் சுயநலவாதி. ஆனா வந்து எல்லாரும் கெட்டுச்சுட்டு நான் வாழணும்னு நினைக்கிறவர் இல்ல. உனக்கு இது தேவைப்படுதா, நான் இதை உனக்கு கொடுக்குறேன், எனக்கு நீ தேவையானதை எனக்கு கொடுத்துரு, அவ்வளவுதான். நான் ரொம்ப பெரிய கெட்டவன் கிடையாது, நான் கொஞ்சம் சுயநலம், எனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணிடுறேன். அப்படி மாதிரிதான் மனித குரலுக்கும் அவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாரு. பொன்னம்பலமுக்காக அவருக்கு அந்த கரிசனமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோசமானவன் கிடையாது, ஆனா கொஞ்சம் சுயநலவாதி. எனக்கு தேவையான எனக்கு கிடைக்கணும், அவருக்கு மனித குரலுக்கான லவ்வும் அவர் கிடைக்கும். சொல்லு சந்தோஷ். இல்ல அதான் சொல்ல ஆரம்பிச்சது, சொல்லிடுது அது முடிக்கல. ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கும் போது அவர் நல்லவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. சோ அது வந்து அவர் வந்து அடுத்தடுத்த ஒரு விஷயம் அந்த சமுதாய தேவைகளுக்காக அவர் புல் பேக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணா நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பண்ணா வேலை கிடைக்கும், இந்த மாதிரி பண்ணா பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ணா அம்மாவை சமாளிக்கலாம், இந்த மாதிரி பண்ணா அப்பாவை மட்டும் சமாளிக்க முடியல அவரால், அங்க மட்டும் தோத்துடுறாரு. அவன் தங்கச்சி செத்தப்போ அவரோட கதறலும் உண்மையான கதறல் தான். அந்த ஒரு 500 ரூபாய் பிச்சை காசுக்காக என் தங்கச்சியை சாவடிச்சேன்னு அவர் பேசுறதும் அவரு இயல்பான பேச்சுதான். அது பஸ்ல இருந்து அந்த குழந்தைங்க அடிபட்டு இறந்துக்கிற போது அப்பயும் அவர் வருத்தப்படுவார். ஐயோ இது நீ ஏன்டா ஒரு பிரேக் ஆல் ஒரு 10,000 ரூபாய் நினைக்கிறேன், 5,000 ரூபாய் நினைக்கிறேன், 5,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ற ஆளாதான் இருந்திருக்காரு அவரு. அப்பயும் அவர் ஃபீல் பண்ணல அப்படிலாம் இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம தப்பிக்க ஒரு வழி இருக்கு, அது முடிஞ்ச வரைக்கும் அது முயற்சி பண்ற ஒரு ஆளா இருக்காரு. அப்போ அந்த ஒரு விஷயமா இருக்கிறது இந்த லஞ்சம். சோ லஞ்சத்தை வச்சு அவர் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கு. ஆமா, ஆனா என்னன்னா ஒரு சிலர் கிஷோர் சொன்ன பாயிண்ட்ல எங்க இது பண்றேன்னா, ஒரு சிலர் இப்போ அவங்களை ஹீரோவா காட்டணும்னு டிசைன் பண்ணிருக்காங்க. கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி போயிருக்கோம்னா, அந்த இடத்துல திரும்பி நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு மீடியால பேசுறதா இருக்கட்டும், இதுக்கு மேல நான் மாறிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிருப்பாங்க. அங்கதான் கிஷோர் சொன்ன பாயிண்ட் வேலிட் ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாறி இருப்போம், அவர் அங்கேயும் மாறல. அவர் கேரக்டர் ஆக்சுவலி நம்ம எக்ஸாக்டா பேச வந்த பாயிண்ட் இதுதான். ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இந்த செக்மெண்டே அதுக்காக தான். அந்த கேரக்டர் டிசைன் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, அவர் அந்த இடத்துல அவர் தப்பிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த வேலைக்கு வந்திருக்கேன், இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்கேன், இப்ப நான் போயிட்டு இந்த வேலையை பறி கொடுத்துட்டு நான் போயிட்டு ஜெயில வாழ்க்கை அனுபவிக்கிற கேரக்டர் நான் கிடையாது. ஆனா அந்த பாயிண்ட் யார் ஆரம்பிச்சு விடுவாங்கன்னா கவுண்ட் பண்ணி தான் ஆரம்பிப்பாரு. சரிப்பா இப்ப வருத்தப்பட்டு என்ன போகுது, ஆனதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கிருந்து அவர் ஆனதுக்கு என்ன பண்ணணுமோ. ஆனா சேனாபதியோட ஸ்மார்ட்னஸ் இவருக்கும் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, சேனாபதி கரெக்டா பண்ணணும்னு நினைப்பாரு, இவர் அந்த ஸ்மார்ட்னஸ் எப்படி தப்பிக்கலாம்னு பாப்பாரு. இதுதான் ரெண்டு கேரக்டருக்கான டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். அந்த கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ணி ரொம்ப நியாயமே இல்லாத விஷயம்லாம் பண்ணுவாங்க சில கேரக்டர்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணல. இது காமனா எல்லாரும் பண்ற விஷயமா இருக்கு. இவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய தப்புல போய் நிக்கிறாரு, அவ்வளவுதான். சோ அந்த தப்புல தப்பிக்கணும்னு நினைக்கிற ஆளாதான் இருக்காரு. நம்மளும் அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு சில விஷயத்துல. எங்கேயோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து எல்லாம் இது பண்ணிருப்போம், ஐ மீன் ரூல்ஸை மீறி இருப்போம், ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிருப்போம். அப்ப நம்ம யாரை கரெக்ட் பண்ணா என்ன பண்ண முடியும் நம்ம யோசிக்கிற ஆளாதான் நம்ம இருந்திருக்கோம். அவர் பெரிய தப்புல போய் எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு எடுத்திருக்காரு, நம்ம இது பண்ணிருக்கோம். அப்ப போய் நம்மளும் வந்து வாங்க சார் கை பிடிச்சிருங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு நாள் தண்டனை கொடுக்கணும், அது கொடுத்துருங்க, இல்ல எனக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போடுங்க, அது போடுங்கன்னு சொல்றது அந்த மென்டாலிட்டியில நம்ம இருக்க மாட்டோம் எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு வந்து நீங்க செல்ஃபிஷ் சொன்னாலும் அந்த செல்ஃபிஷ் தான் நாமளும் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இருக்கேன் அதுல. இப்போ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு அந்த கில்ட் ரொம்ப ஆயிடும். 40 குழந்தைங்க செத்துட்டாங்க, கில்ட் ரொம்ப ஆயிடும். கேரக்டரும் அப்படி டிசைன் பண்ணுவாங்க. இப்ப அந்த தாத்தா வந்து அந்த கேரக்டர் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த தாத்தா இல்லாத ஒரு கதையா இருக்கு, இது வந்து எல்லாரையும் பழி வாங்குற கதை இல்லைன்னு வச்சுக்கோ, அங்க அந்த இடத்துல ஹீரோ கேரக்டர் மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ்ன்ற அந்த கேரக்டரா இருக்கு.
அங்கேயும் அந்த கேரக்டருக்கு அதே ஸ்ட்ரீக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ நல்லா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. சுகன்யா கேரக்டர், அமிர்தவல்லிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் பத்தி யாரு பேச ஆரம்பிக்கிறீங்க? கிஷோரா சந்தோஷா? சரி, நானே பேச ஆரம்பிக்கிறேன். அமிர்தவல்லி கேரக்டர் வந்து அவங்க வந்து பாசத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு போராடுற ஒரு கேரக்டரா தான் இருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க என்னவா இருந்தாலும் நாட்டுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்து இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஃபேமிலின்னு ஒரு விஷயத்த வந்து பெண்ணுக்கு வந்து ஃபேமிலி வந்து வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து நாடா இருந்தாலும் நம்ம குடும்பம்னு ஒரு விஷயத்துல ஸ்பாட்டா நிற்கும். மனிஷா கொய்ராலா கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக்கும் சொல்லியிருப்பாங்க, என்னதான் மூளை வந்து இது தப்புன்னு சொன்னாலும் மனசு ஏத்துக்கல அப்படின்னு சொல்ற கேரக்டர். அது எல்லா பொண்ணுக்கு இருக்க மாதிரி அங்கேயும் அந்த அமிர்தவல்லிக்கும் அவங்க இருக்கு. தப்பு செஞ்சாலும் அது நம்ம பிள்ளையாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற ஆளா தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து என்னவா இருந்தாலும் அவங்கள வந்து தப்பு செய்யக்கூடாது, ஓகே அவர் கரெக்டா தான் பண்றாரு, எல்லாமே கரெக்டா தான் பண்ணுவாரு, அவர் ஜஸ்டிஃபை பண்ண என்ன பண்ணாலும் அவர் கரெக்டா தான் பண்றாருன்னு நினைக்கிற ஆளா தான் இருக்காங்க. அந்த தான் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து கமல் வந்து சொல்லுவாரு, அந்த தான் அவரோட மொத்த ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும் அவங்களோட இது கேரக்டர் பார்த்தா. ஒரே சமயம் கடவுளுக்கு வேண்டி இருக்கும் போது 2 பேரும் போய்ச்சிக்கிற மாதிரி முட்டாள்தனமா பேசிக்காத, முடிவு எடுத்துக்காது, அது மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அவங்க அவர் கமல் புரியும் அவருக்கு முட்டாத வேண்டுகாது. ஏன்னா 2 பேரும் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாதுதான். அப்பயும் வந்து கமல் வந்து என்ன சொன்னா, நான் தோல்வி ஒத்துக்கல, வேணும்னா நான் வேணா சாவறேன், அவ்வளவுதான், என்ன வேணா சேவரிச்சிரு, ஆனா அப்பயும் வந்து நான் என்ன போராட்டம் விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருக்காரு. சோ அந்த இதுல அமுதவல்லிக்கு அவங்களுக்கு தெரியுது, எப்பயுமே அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயத்த எடுத்தா முடிக்காம விட மாட்டாருன்னு, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் தாண்டி போற ஆளா இருக்காரு, புரிஞ்சுக்கிற ஆளா தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்வியஸ்லி இப்படி சொல்லுதான் எனக்கு நல்ல ஒரு கேரக்டரா தான் இருந்தாங்க. எப்படி சொல்லுதான் நினைக்கிறேன், மதர் தான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிஷோர். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டான். ஒரே ஒரு சொல்லணும்னா பயங்கரமான ஆக்டிங். அவன் ஆல்ரெடி பயங்கரமான ஆக்டர் தான். ஆனா அந்த வயசான பாட்டி கேரக்டர்லயும் அந்த வாக்ல இருந்து பேசுறதுல இருந்து அதெல்லாம் அப்பா சான்ஸே இல்லை. டப்பிங் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல சாரி ஹீரோயின் தான் யூஸ் பண்ணாங்க. செம்ம ஆக்டிங். அந்த ஃபர்ஸ்ட்லயும் சரி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆக்டிங்லும் சரி இதுலயும் சரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா அந்த பாயிண்ட் மட்டும் தான் சொல்லணும். எங்கேயுமே அங்க மிஸ் பண்ணாம சூப்பரா நடிச்சு பயங்கரமா இருந்தது. அது மட்டும் தான். மற்றபடி ஆல்மோஸ்ட் அவளே எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டான். ஓகே, நான் வந்து இவங்க அமிர்தவல்லிங்கிற சுகன்யாவோட கேரக்டர் வந்து எப்படி பாக்குறேன்னா, அவங்களும் வந்து ஆக்சுவலி அவங்க கேரக்டர் ஒரு வெல் டிசைன்டு கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்தியன் ஐஎன்ஏக்கு போவாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. அப்ப போறப்ப கூட நீங்க போயா ஆகணுமா இருந்துருங்க அப்படின்னு அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. ஓவர் பேட்ரியாட்டிசம். ஸோ அவங்க பையனுக்காக மட்டும் கிடையாது, அவர் வந்து ஆர்மிக்கு போறப்பையும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்மிக்கு போயிட்டு நீங்க வரலன்னா என்ன பண்ணுவேன், இவர் தான் தைரியம் கொடுத்துட்டு போவார். ஒரு குங்குமத்தை கொடுத்துட்டு இந்த குங்குமத்தை வச்சுட்டு அது காலி ஆகிறதுக்குள்ள நான் வந்துடுவேன், சப்போஸ் வரலன்னா நாட்டுக்காக என் உயிரை விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட்லேயே பேட்ரியாட்டிக்கும் இருப்பாங்க, பட் எமோஷனல் பர்சனும் கூட. அவங்களுக்கு அது எப்போ வருதுன்னா அதுவுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அவங்க கேரக்டர்ல. அவங்க வந்து நாட்டுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. அந்த மானங்கிறது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து 1940s நடக்கிற பீரியட்ன்றப்போ அது ரொம்ப பெரிய இதாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸே இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல இவர் வந்து மானம் காட்டி, அதுவும் என்ன குத்துப்பா என்ன யாரு கட்டிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க அவங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, நீ கருப்பா சிவப்பா தெரியாது, உன் நிறமா ஜாதி தெரியாது, நீ எந்த மதம் தெரியாது, உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்த்தா அவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கரெக்ட் ஆயிடுவாங்க எமோஷனலி. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த எமோஷனல் டிராவல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மதரா இருக்கப்போ அவங்க டிபிக்கல் மதர் தான். அவங்க அதையும் எங்க ப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க செயினை பேங்க்லாம் தூக்கி போயிட்டு நேரடி டாக்டர் கிட்ட காட்டி இதை வச்சு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னா, உன் புருஷன் ஒரு விவகாரம் முடிச்ச ஆளா இருப்பாங்க, நான் இதை வாங்கிடுறேன் அப்புறம் எனக்கு பிரச்சனை வரதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேணான்ருவாரு. ஸோ அங்கேயும் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க, லாஸ்ட்லயும் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அவங்க பேட்ரியாட்டிக் கலந்த ஒரு டிபிக்கல் மதர் தான், டிபிக்கல் பாசம் காட்டுற ஒரு எமோஷனல் உமன் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க பையன் தப்பிக்கணும் தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படியாவது தப்பிச்சா பெட்ரு, அவரும் அவர் உயிரை விட்டுறக்கூடாதுன்றத அவங்க என்னவா இருக்கும். ஸோ டிபிக்கல் எமோஷனல் அண்ட் பேட்ரியாட்டிக் உமன். எமோஷனல் வந்து கொஞ்சம் ஹை, பேட்ரியாட்டிக் வந்து நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக வாழ்ந்தா போதும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து நாடு இப்படிதான் இருக்கு இப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு உமனா தெரிஞ்சாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் சந்தோஷ் ஸ்டார்ட் பண்றதா ஸ்டார்ட் பண்றோம். கேரக்டர் வந்து சேனாபதி தாண்டி ஒரு கேரக்டர் நியாயமான ஒரு ஆளு பார்த்தா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். ஆமா. ஸோ அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தது வந்து நாசர். படத்துல அவர் நடிக்கலாம் கூட அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ வாய்ஸ் லெவல்ல கொடுத்து ஒரு கம்பீரமாவே இருக்கும் அவருக்கு வரலும். அந்த மாதிரி கம்பீரமா கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கேரக்டரும் வந்து அவர் ஒரு தெளிவான ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஒரு விஷயமும் பாயிண்டா கண்டுபிடிச்சிருப்பாரு.
நீ அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாரு. இந்த எழுத்து பாரு, இந்த வயசானவராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தி குத்துற விஷயத்துல வந்து காட்டுவாங்க. குத்தும் போது இவர் வந்து ஒரு வயசானவர் தான் இருப்பாரு. ஸோ அனலைஸ் பண்ணி தெளிவான ஒரு ஆளா தான் இருப்பாரு. நேர்மையா இருப்பாரு. ஸோ அவர் வந்து நேர்மையான ஒரு ஆளை சூஸ் பண்றதா தான் அவர் வந்து தப்பிக்கப்பட்டார் சேனாபதியில இருந்து. அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிற ஆளா தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இவரும் இவர் வந்து அவரை நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் இந்தியன் சொல்லும் போது அவர் நம்புவாரு. எங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்களா, நீங்க தப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கையா தான் அவர் பேசுவாரு. இவருக்கும் அவர் சேனாபதியை நல்லா அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவரும் இவர் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நேர்மையான ஆபீசரா அவர் தெரியவார். ஸோ இந்த படத்துல ஃபுல்லா அவர் நேர்மையான இருக்கிறது 2 பேர். ஒருத்தர் சேனாபதி, நெக்ஸ்ட் இவர் தான். அதேதான். என்னடா இது யாரோ புது கேரக்டர், ஐ திங்க் மலையாளம் ஆக்டர் நினைக்கிறேன் அவரு. நெடுமுடி வேணும் மலையாள ஆக்டர். வாய்ஸ் என்னடா இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படி நல்லா விட்டு கேட்ட கூட அடடே நான் சரியான வாய்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் சீன் தான் ஆரம்பிச்சு பயங்கரமான வாய்ஸ். அப்படியே எங்க லோ பண்ணணும் எங்க ஹை பண்ணணும் இவங்க சொன்ன மாதிரிதான் எல்லா சீன்லயுமே கரெக்டா இதுதான் பண்ணணும், இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்பயே அந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு மேட்ச் எல்லாம் பண்றலாம். 96 எப்படிலாம் இந்த கம்ப்யூட்டரை வச்சு இவரு ரமணா படத்துல வந்து இந்த மாதிரி விஎல்சி மீடியா பிளேயர்ல பார்த்துட்டு இருப்பாரு லிஸ்ட்டை, அதெல்லாம் போட்டு கலாய்ப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த சிஸ்டம்ல உட்காந்து மேட்ச் ஆல்ரெடி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த செக் பண்றதும் சரி, அப்புறம் அந்த வேனோட திடீர்னு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன சீனு, அப்புறம் கட்டி குட்டு எல்லாமே பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன். ஒரு பக்காவா எங்கேயுமே சொல்ல போனா ஒரு அந்த அது அப்புறமா பேசுறப்ப சொல்லலாம், ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோல போய் இந்த இடத்துல இது நடக்கணும் அந்த இடத்துல அது நடக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாம பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன். எங்கேயுமே ஒரு ஃபிளாப் கூட ஆக மாட்டாரு, எல்லா வாட்டும் சக்சஸ் தான். கண்டும் பிடிச்சிருவாரு. ஆனா அவரா அவரு தப்பிச்சிருவாரு. அவரு ஸ்மார்ட்னால செம்மையா இருக்கும். இந்த சிட்டிசன் மேல அச்சா மிஸ் ஆயிட்டாடா அவெல்லாம் பண்ணாம கரெக்டா எடுத்துட்டு போயிருப்பாங்க. செம்ம கரெக்ட். ஆக்சுவலா நீ சொன்னது எப்படின்னா அவருக்கு ஒரு சேனாபதிக்கு ஒரு போட்டியான ஒரு ஆள்னா அது வந்து அந்த கேரக்டருக்கு ஈக்குவலா ஒரு ஆள் கொடுக்கறது இந்த ஐஏபிஎஸ் ஆபீசர் தான். ஓகே, நானுமே ஐபிஎஸ் ஆபீசர் கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நேர்மையான அதிகாரி, செகண்ட் சட்டத்துல கையில் எடுக்கக்கூடாது. இந்த 2 கேரக்டர் மெயின். அண்ட் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட், இந்த 4 தான் கிறிஸ்பா சொல்லணும்னா அவரோட கேரக்டரா இருக்கு. நேர்மையான ஆளுன்ற பட்சத்துல எங்க சொல்றேன்னா எந்த இதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டேன். நிறைய பேர் நம்ம ஐபிஎஸ் ஆபீசர்னா ட்ரிக் பண்றது, இதே சட்டத்துல கையில இருக்கு அவங்களே வந்து ஓட்டை எடுத்து அதிகாரப்பூர்வம் என்கிட்ட தான் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படி பண்றவங்க கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பண்ணுவாரு. இப்போ அந்த இதுவும் பாத்தீங்கன்னா எங்க வந்து சட்டத்துல கையில எடுக்க மாட்டாருன்னு சொல்றேன்னா அவர் வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. இவருதான் அங்க ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு இது எடுத்து, ஏன்னா அவரை கொலை பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும் பின்னாடி வந்து சதி நடக்குதுன்னு. அந்த கொலை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இவரோட இதுல வந்து அங்க வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் என்ன சொல்றேன்னா அது ஹைட் கணிக்கிறதா இருக்கட்டும், ஃபுட் பிரிண்ட் அண்ட் கலரி கத்துக்கிறதுக்காக இந்த வர்ம கலையை கத்துக்கிறதுக்காக அதை போயிட்டு கத்துக்கிட்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே. அண்ட் இவ்வளவு ஏஜ் குரூப்ல இருக்கவங்க யாரா இருப்பாங்க, எந்த மாதிரி ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இன்டெலிஜென்டா பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த சீனே வந்து இது நீங்க குத்துனது வந்து ரைட்ல இருக்கு, இங்க போட்டோ வந்து லெஃப்ட்ல இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த மேரி மாதாவை பத்தி காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே இன்டெலிஜென்ஸ் இது என்ன அப்படின்னா யோசிக்க கூட வைக்க மாட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பாங்க. கிறிஸ்பா அவ்வளவு இன்டெலிஜென்டா காட்டியிருப்பாங்க அவரை. ஸோ ஒரு வெல் டிசைன்டு இன்டெலிஜென்ட், நேர்மை பிளஸ் சட்டத்தை கையில் எடுக்காத கூடிய ஒரு ஆபீசரா எடுத்திருப்பாங்க அவரை. ஸோ அதான் கேரக்டர். உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது கேரக்டர் இருக்குன்னா நீங்க பேசுங்கன்னா எனக்கு அந்த 2 ஹீரோயின்ஸும் நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன், நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் 2 ஹீரோயின் கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன்னா, அவங்க ஒருத்தர் ப்ளூ கிராஸ்ல இருக்க மனிஷா பேரெல்லாம் அவங்க ஐஸ்வர்யான்னு பேரு, அவங்களை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு வாயிலா ஜீவனை கூட கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற கூடிய ஆள். அது காமெடி சீன்ல கூட சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு யோசிக்கிற கூடிய ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. அது அவங்களுமே வந்து எப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கு அப்படின்னு காட்டியிருப்பாங்கன்னா, சந்துருவை ஒரு கொலை பண்ண போறப்ப பேசுற ஒரு டைலாக் தான். அந்த தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்தியன் தாத்தா கிட்ட, அவரை விட்டுருங்க பாவம், அவரை மன்னிச்சிருங்க, இனிமே திரும்பி வாழ்வாருன்னா அவர் வந்து செம்மையா ஒரு டைலாக் எழுதியிருப்பாங்க. ஏமா நீ வந்து ப்ளூ கிராஸ்ல இருக்க ஆளு, வாயில்லா ஜீவனை கூட வந்து நீ தப்பு பண்ணக்கூடாது, அது எந்த தீங்கும் நடக்கக்கூடாதுன்னு ஆளு, ஆனா நீ வந்து 40 பிள்ளைங்க செத்துருக்கு, ஆனா இவரை வந்து நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற, அது எப்படிமா நியாயம் அப்படின்னு கேட்கிறப்பதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, மனசுக்கும் மூளைக்கும் இருக்க போராட்டம், மூளைக்கு எல்லாம் புரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே அவங்க கேரக்டர் ஒரு ஹையா இருக்க கேரக்டரா தெரிஞ்சாங்க எனக்கு. ஏன்னா அவங்க ப்ளூ கிராஸ் பெட்லவரா காட்டியிருக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா காட்டியிருக்கலாம், லவ் பண்ற ஒரு ஆர்டிஸ்டா காட்டியிருக்கலாம். ஆனா கேரக்டர் எப்படி காட்டியிருக்காங்கன்னா இவங்க எந்த உயிரும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளா டிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அவங்க கேரக்டர் உடையுது.
அங்கதான் வந்து இந்தியன் தாத்தாவோட கேரக்டர் ஹையா போய் நிக்குது. அதுக்காக தான் அந்த கேரக்டர் அப்படியே டிசைன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு கேரக்டர் சப்னாவை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு மாடர்ன் லேடி. அவங்க எதுவுமே ஹார்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீ சந்துரு லவ் பண்றியா ஓகே, லவ் பண்ணலையா ஓகே, நான் உன்னை வெறுப்பேற்றுவேன், இது பண்ணுவேன், ஆனா உனக்கு தேவையானது நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்க. சப்னா பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் டு சந்துரு தான். அண்ட் அவங்க ரிட்டர்ன்ல பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. நீ என்ன லவ் பண்ணாலும் ஓகே, லவ் பண்ணாலும் ஓகே, எனக்கு எதுனாலும் ஓகே, எனக்கு நீ கிடைச்சாலும் ஓகே, கிடைக்காட்டியும் ஓகே, கிடைச்சா நீனாலும் சேர்ந்து வாழ்வோம், கிடைக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதுவும் ஒரு இடத்துல வந்து சுகன்யா கிட்ட அவங்க கொடுக்குற பதில் தான் அந்த கேரக்டரோட டெபினிஷன். நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற, நீ அவனை லவ் பண்றியா இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, என்னதான் நினைக்கிற நீன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பதில் சொன்ன பதில் தான் அவங்க கேரக்டர். ஸோ அவங்க கேரக்டருமே நல்லா டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டரா இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய படம் மாடல் கொடுக்குற படத்துல இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த 2 கேரக்டரை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஹைலைட் பண்ண வேற ஒன்றும் இல்லை. இந்த 5 கேரக்டர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கேரக்டர் தான் தெரிஞ்சாங்க. இந்த படத்துல வந்து ஒரு சீன் தான். அவர் வந்து நீ ஒரு சொன்னல கிளைமேக்ஸ்ல வந்து கமல் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் கையெழுத்து கும்பிடும் போது டக்குனு நீ ப்ளூ கிராஸ் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார்னா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லும் போது சீல் அடிப்பாங்க. அந்த டைம்ல ஏதோ இருந்துன்னு நினைக்கிறேன். ப்ளூ கிராஸ் தான் பர்சன்ஸ் வந்து சீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், காமனா ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து 2-3 வாட்டி கூட கையில காமிச்சு இந்த டிஎன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளூ கிராஸ்னு ஐடென்டிஃபை பண்றவங்களுக்கு அவங்க வந்து இருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல ஒரே அந்த ஒரு சீன் தான், இது கையெழுத்து கும்பிடும் போது அந்த ஒரு சிம்பிள் அவர் பார்த்துருப்பாரு. ஒரு மைனஸ் செகண்ட்ஸா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ள இவர் அனலைஸ் பண்ணிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பொண்ணு ப்ளூ கிராஸ்ல தான் வேலை செய்யறா, ப்ளூ கிராஸ்ல தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுதான் பேச ஆரம்பிப்பார். ஸோ நம்ம கமல் வந்து ஆமா அதுதான் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் எனக்கு. அந்த ப்ளூ கிராஸ் கேரக்டர் ஏன் ப்ளூ கிராஸா வைக்கிறேன், இது காமெடி சீனுக்காக வச்சாங்களா இல்ல அந்த ஒரு ஃபைட்டுக்காக வச்சாங்களான்னு யோசனை வந்துட்டு இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இருக்கிறப்போ கிளியராவே தெரிஞ்சிருச்சு ப்ளூ கிராஸ்ங்கிறத இதுக்காக தான் மீன் பண்ண வந்திருக்காங்க. பெட் லவர், அனிமல் லவர்லாம் சொல்லிட்டு கடைசியில ஹியூமன்ஸ் ஆகிறப்போ உனக்கு எங்கமா போச்சு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெல் டிசைன். அந்த ஹியூமனோட லவர் தான் ரொம்ப முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஐ மீன் நம்ம மிருகம் ஓகே, மனுஷங்க ஓகே, நம்ம சார்ந்த ஒண்ணுமே பண்ண அவங்க என்ன பண்ணாலும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க கடைசியா சொன்னாங்கல்ல, மனசுல வந்து ஓகே அவங்க வந்து அவர் இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு யோசிக்கிறேன். அதுவும் கேட்பாங்க எத்தனை வருஷமா தெரிஞ்சிருக்கோம், 2 வருஷம் அப்படின்லாம் சொல்லும் போது அவரோட இம்பாக்ட் எல்லாம் சொல்லுவாரு. எனக்கு 30 வருஷமா அவனுக்கு தெரியும், அவன் தவமா இருந்த கருத்துதான் தெரியும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பயும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன், நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை கமல் பேசியிருப்பாரு. ஓகே, வித் தட் நோட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிச்சிடலாம். கேரக்டரா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேரக்டரும் கவர் பண்ணிருக்கோம். எந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு அந்த கேரக்டர், அவங்களோட நேச்சர் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ரோல் என்ன ரோலை கேரி ஃபார்வர்ட் பண்ணி படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க, இப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு புரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவா சொல்லியிருக்கோம். செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இதோட செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட். படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் என்ன, எதனால கதை இந்த மாதிரி நகர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான செக்மெண்ட் தான் இது கிஷோரை ஸ்டார்ட் பண்றோம். பிரேக்கிங் பாயிண்ட்ன்றது வந்து ஃபர்ஸ்டே பேசின மாதிரி தான், கஸ்தூரி அவங்க சாகரப்பதான் படமே பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தை என்ன எடுத்திருக்காங்க, இது என்ன காட்ட போறாங்கன்றத வந்து என்ன படுத்திருக்கோம், அந்த மனோரமா சீன் தான் ஒன் ஷாட்ல வந்திருக்கும். அதுதான் இது இந்த தப்பு தானே நடக்குது, இங்கங்க இது வராங்க. அவங்க சொல்லுவாங்க இவங்க கிட்ட 100 ரூபாய் கொடுக்கணும், இவங்க கிட்ட 150 ரூபாய் கொடுக்கணும், இவங்க கிட்ட 250 ரூபாய் கொடுக்கணும், மொத்தம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க எல்லாரையும் காமிச்சு, அது எனக்கு அந்த சீன் பிரேக்கிங் பாயிண்டா இருந்தது. ஓ இது வச்சா படம் ஃபுல்லாவே ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது ஒன் ஷாட்ல வேற எடுத்திருப்பாங்க, நிறைய ஒன் ஷாட். இவரு கமல் நடிச்சதுலயும் எக்காச்சக்கம் ஒன் ஷாட், அப்புறம் இவங்க சீனும் ஒன் ஷாட் ஃபுல்லா வரும். அது எல்லாரும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு வாய்ஸ் ஓவர்ல வரும். நான் இந்த சீன் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிறது வந்து நம்ம எப்படி வேணா சொல்லலாம். படத்துல அந்த கேரக்டர்ஸுக்கு பிரேக்கிங் பாயிண்டா இருக்கலாம், பாக்குறவங்களுக்கு இதுதான் கதை. ஓகே படம் இது நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியாது, ஒரு சில கொலைகள் வந்துட்டு இருக்கு, நமக்கு இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறப்போ இதுதான் கதைன்னு தெரியும். கிஷோர் சொன்னது ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது எனக்கு. என்னன்னா நம்ம படத்தை ஓபன் பண்றோம், ஒரு ஓபன் பண்ணா எதுக்கு கொலை பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாம இருக்கப்போ அந்த ஒன் ஷாட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், கதை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, இதை நோக்கி தான் கதை போகுதுன்னு சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்தது. வேலிட் பாயிண்ட். சந்தோஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட் ஆச்சு. பர்சனலி எனக்கு பிரேக்கிங் படத்துல நீங்க வந்து பிரிச்சு சொல்லணும்னு நினைக்கிறவருலாம் இல்லை. எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு கமல் வந்து 2 விதமா தெரிஞ்சவர். ஃபர்ஸ்ட் சந்துரு எனக்கு நல்லாவே தெரிஞ்சவர் தான், எனக்கு காமன் பர்சன் மாதிரி தெரிஞ்சவர். சேனாபதி சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரி இருந்தாரு. ஆனா அந்த பாயிண்ட் தான் அவர் வந்து கஸ்தூரி சாகும் போது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் காசு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிற ஆளா இருக்கும்போது,
சோ அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் காசு கொடுக்காம தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு, நான் என்னாலதான் அந்த பொண்ணு செத்துதா அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். சோ பாக்குற பர்சன் வந்து ஓகே, கமல் வந்து கடைசி வரைக்கும் அவர் நியாயமா இருந்தது மட்டும் காரணம், அதுதான் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அது தப்பு இல்ல, அது இப்படி தப்பா போகும், அவரால் சாவடிக்கலாம், அவரால் சாவல. சோ கமல் வந்து ஓகே, அவர் எப்பயுமே ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கிற ஆளா இருக்காரு அப்படின்னு புரிய வைக்கிற பாயிண்டா இருந்துச்சு. அவர் நல்லவர் தான், அவர் கரெக்டான பாயிண்ட்ல தான் இருக்காரு, டிராவல் பண்றாரு, இதுதான் கரெக்ட், எந்த சூழ்நிலையும் எப்பவும் மாறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கும்போது சோ புரிய வைக்கிறது எனக்கு புரியுது, ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்னு பிரேக்கிங் பாயிண்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் டிராவல் பண்ற பர்சனா இருக்கும்போது சோ எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே, நான் வரேன். ஆக்சுவலி நானுமே ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட் படத்துல நினைக்கிறது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிய, கண்ணுக்கு கூடுதல தெரியறது தான் கஸ்தூரியோட டெத்து. ஏன்னா அவரு அது வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலியில ஒரு ஒரு விவசாயம் பார்த்துக்கிட்டு நிலங்களை, சொந்த நிலங்கள் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல குடும்பமா இருக்காங்க, நல்ல ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க. அவருக்கே தெரியாம போயிருக்கலாம், மேபி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே வச்சுக்கோ. பிரேக்கிங் பாயிண்ட் ஆப்வியஸ்லி என்னன்னா இன்னைக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான், அந்த கோபர் கேஸ் ஆகி அவங்க நடந்த ஆக்சிடென்ட் தான். அதுல அவர் ஒருத்தருக்கே ஏறி போய் டாக்டர் என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாரு, விஓ பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இவரை அனுப்புறேன், உங்க வீடு வந்து பார்த்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம், அப்புறம் தான் நீங்க இங்கதான் வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்றப்பதான் என்னடா இதுன்னு ஆக்சுவலி படம் வந்து பயங்கர அப்செட் ஆச்சு. அப்பயே ஒரு போனாரு பத்தியா. அப்ப வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு கேள்வி, நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவோம், யார்கிட்ட கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுத்துருவோமான்றதா திருப்பி 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 தோணுச்சு. உன்னை பார்த்தா என்ன நினைக்க தோணும், இல்ல நீ ஒரு உயிரை அங்க போட்டுட்டு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கியா நியாயம், ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நியாயமா இருக்குன்னு நினைப்பேன்னு வச்சுக்கோவேன். நீ வந்து சந்திரபாய் எப்படின்னு நினைக்கிறியோ நான் அப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி கோயிங்கா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு 10 ரூபாய் கிடைக்குதுன்னா கூட எதிர்த்து போயிட்டு குண்டியில போட்டுடலாமா, ஏதோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆளாதான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனா ஒருத்தர் உயிருக்கு போராட்டிருக்காங்கன்றப்ப நான் ரூல்ஸ் பாப்பேனான்னு எனக்கு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்ப எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட் அதுவா தெரிஞ்சது. நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் 500 ரூபாய் கொடுத்துருப்பேன், டாக்டர் கிட்ட கொடுத்துருப்பேன், சரி டாக்டர் கிட்ட கூட கொடுக்கல, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல காலில் வந்து காசு கொடுத்துட்டு இருப்பேன்னு தோணுச்சு. அது எனக்கே பிரேக்கிங்கா இருந்தது, எனக்கு ஒரு உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவமா இருந்தது. அவர் சொல்லுவாரு நான் கொடுக்குறேன் நீ எனக்கு காசு கொடுன்னு சொல்லி, அவர் அப்பயும் சொல்லுவாரு எனக்கு பந்தாடாதீங்க, இதுல பந்தாட்ட மாதிரி இருக்கு அங்க இங்கன்னு சொல்லு. இவர்கிட்ட கொடுத்தா முடிஞ்சிடும் பார்த்தா இல்ல, இன்னொரு திருப்பி வந்து விஏஓ கிட்ட சொல்லுவாரு, விஏஓ கிட்டயும் அவர் வந்து போவாரு. எனக்கு எப்படி போவாரு, எப்படா போவீங்க நீங்க, ஒரு சொல்லிட்டான் காசு கொடுத்தாதான் முடியும் சொல்லிட்டான், அவன் இன்னொருத்த கிட்ட போய் சொல்ல நான் போறேன், எப்படா போவேன் எனக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாயிண்ட்க்கு அவர் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம், நியாயமா இருக்கணும். ஒருத்தன் கூட காசு இல்லாம கேட்கல, அது வராங்க, அதுதான் டர்னிங் பாயிண்ட். எப்படி அது எனக்கு ஒருத்தர் கூட காசு இல்லாம அந்த படத்துல அப்படிதான் இருக்கு, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. ஆனா இவராது அந்த லஞ்சம் வாங்குறதுன்னு சொல்லி அந்த டிராவல் பண்றாரு பாரு, எனக்கு அது எப்படி முடியல. அது நீ சொன்னி அந்த சிச்சுவேஷன், அது வந்து அந்த சிச்சுவேஷன் யாரு இருந்தாலும் மாற ஆளாதான் இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் அவர் அந்த மாதிரி இருக்கிறது காட்டுறதுலாம் கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆமா, அது என்னன்னா அவர் ஆக்சுவலி வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவர் என்ன நோக்கத்துல இந்தியா சுதந்திரம் அடையணும்னு நினைச்சிருக்காருங்கிறது அங்கதான் வெளிப்படுது. அதுக்கு முன்னாடி நமக்கு பெருசா தெரியல, என்ன கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பண்ண மாட்டேன், என் சொந்த வீட்டுல ஒரு சாவு நடந்தா கூட பரவாயில்ல, நான் இப்படி இருக்க விருப்பப்படல, எனக்கு நேர்மையானவங்களை பார்க்கணும், எனக்கு நேர்மையா இருங்க, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உனக்கு கேட்கிறாரு. சோ ஆப்வியஸ்லி இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி எழுப்பினதா இருந்தது, நேர்மையான இப்படிதான் பண்ணணுமா, ஒருத்தங்க கூட மனிதாபிமானத்தோட இருக்கக்கூடாது, நேர்மை அவர் ஃபுல் நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்றது அங்கேயும் கேள்வி எடுக்கிற மாதிரி இருந்தது. அங்க நேர்மையா அதிகாரி இருந்தாலும் அங்க லேட் தான் ஆகும். நீ விஓ கிட்ட போகணும், விஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், விஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அவரு வந்து ஒருத்தருக்கு வீட்டுல அனுப்பி அவங்க பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்கணும், அப்புறம் விஓ சர்டிபிகேட் கொடுக்கணும், விஓ சர்டிபிகேட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், அவங்க சீல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இங்க கொடுக்கணும், அப்புறம் தான் டாக்டர் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் ரூல்ஸா அப்படின்றது ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்தது. அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சீரியஸா. அது வந்து அந்த போலீஸ் பாயிண்ட்ல வந்து எப்படி சமாளிக்கணும் வைக்கிறாங்க பத்தி, அது செமையா இருந்துச்சு. இப்ப நீ காசு கொடுத்தாதான் நான் போவேன்னா, சரி நீ காசு கொடுக்காம நான் போறேன், அப்ப ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவர் கமலுக்கு வந்து புரியுது இதுதான் ரூல்ஸோ அப்படின்னு நினைக்க வைக்கிறாரு. இவர் அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு ரூல்ஸை வந்து அவங்க கூட திணிக்கிறாங்க. அப்போ அதுவுமே நியாயப்படுத்துற ஒரு கேரக்டரா தான் இருக்கு. ஐ மீன் அந்த போலீஸ்காரர் பண்றது, நீ ரூல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றவங்கதான் இருந்துச்சு. மத்த படமா இருந்தா எனக்கு சும்மா இது படத்தை தாண்டி சொல்ற மாதிரி சொன்னு மத்த படம் தான் காசு கொடுத்தா தான் செய்வேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுட்டு. ஆனா இதுல வந்து காசு கொடுக்காம இருக்கணும், அப்ப ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றலாம் செமையா இருந்துச்சு. அதுதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த சீனியுமே, அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். இன்னொன்னு இதுல இருந்து மூவ் ஆனாயே சொல்லணும்னா, இந்த படமே நடந்திருக்காது. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஎன்டிஏல சேர்றாரா, அந்த பாம்புக்கு சூசைட் ஸ்குவாடா போறாரா, அங்க இங்கிலீஷ்கார ஒருத்தர் தூக்கி கூட்டு வந்துட்டாங்க, இல்லைன்னா அங்கேயும் முடிஞ்சிருக்கும் படம். அந்த இங்கிலீஷ்காரன் தான் படத்துக்கே காரணம் அப்படின்ற மாதிரி பண்ணி நோட் சொல்றேன். அத இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கலாம்ல, அந்த இங்கிலீஷ்கார ஒரு தூக்கி போய் அடிச்சு ஒரு ஜெயில போட்டு அவரை சித்திரவதை பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணலன்னா
அந்த கதையே நடந்திருக்காது. ஆப்வியஸ்லி சந்திரவே பிறந்திருக்க மாட்டாப்புல, சுகன்யாவை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு, எல்லாமே வேற மாதிரி ஒரு ஸ்டார்டர் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம், பிரேக்கிங் பாயிண்ட் சொல்ல முடியாது. பிரேக்கிங் பாயிண்ட் ஆப்வியஸ்லி இதுதான். ஆனா கிஷோர் சொன்னது இம்ப்ரெசிவா இருந்தது. அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிரிங்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி. இது நமக்கு எங்க புரிஞ்சிருக்கும்னா இங்கதான் புரிஞ்சிருக்குமே, எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயே ஒரு ஜிஸ்டா மனோரமாவை பேச வச்சு இந்த மொத்த சீன் அங்கவே கன்வே பண்ணிட்டாங்க, நான் இவ்வளவு பேருக்கு காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா வந்து அந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இல்ல ஆல்மோஸ்ட் கவர்ட். நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா ஆல்மோஸ்ட் ஓகே. என் படத்துல சொல்ல நிறைய சொல்லலாம், மீன்ஸ் அந்த ஆட்டை தாண்டி நிறைய சொல்லலாம். ஒர்க்கா இருக்கட்டும், படத்துல வந்து ஒரு சீனுமும் இப்போ பிரசன்ட்லயே அது வந்து என்னன்னா இந்த சீன்லாம் படத்தை இப்போ படம் எடுத்திருக்காங்க மாதிரியே இருக்கும் நிறைய சீன்ஸ்லாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். எல்லாருக்கும் இந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஓகே கன்வின்சிங்கா இருக்குன்னா, நெக்ஸ்ட் நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிளோட தேர்ட் ஆங்கிள் தேர்ட் செக்மெண்ட்டுக்கு போறோம். டேக் அவேஸ். ஆக்சுவலி டேக் அவேஸ் மோஸ்ட்லி நம்ம கேரக்டர் பேசுறப்பவே பேசிட்டோம். படத்தோட டேக் அவேவா என்ன இருந்தது, இது நம்ம நெகட்டிவ் டேக் அவே கூட இந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கலாம்னு சொல்றத கூட சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம், இது இவங்க பண்ணாங்க அது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். இது என்ன வகையிலும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுவுமே கிஷோரை ஸ்டார்ட் பண்றோம், ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கு. சரி ஓகே, அப்ப சந்தோஷ் சொல்றோம். சந்தோஷ் சொல்றது வந்து உனக்கு ஏதாவது டேக் அவே இருக்குன்னு சொல்லு. ஆப்வியஸ்லி நீ சொல்லிட்டேதான், இதுதான் ஐ மீன் நல்லவங்களா இருக்கணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னா தெளிவா இருக்கணும், நியாயமா இருக்கணும், எப்பயுமே வந்து தனக்காக எப்பயுமே யோசிக்க கூடாது, நாட்டுக்காக யோசிக்கணும் அப்படின்னு எனக்கு புரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு படத்துல. படத்துல கமல் வந்து எனக்கு இவரை நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்க மாதிரி தான், சந்துருவுமே எனக்கு ஒரு பக்கம் நல்லவனா தெரிஞ்சாலும் அந்த கேரக்டர்ல இருந்து ரொம்ப தப்பா போகக்கூடாது, எதுவா இருந்தாலும் நியாயமா இருக்கணும் புரிய வைக்கிற மாதிரி சேனாபதி இருந்தாரு. எப்பயுமே வந்து நியாயமா இருக்கணும், தனக்காக மட்டும் யோசிக்க கூடாது, நாட்டுக்காகவும் யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஒரு படமா இருந்துச்சு எனக்கு, யோசிக்க வைக்கணும். ஓகே, நான் எனக்கு திருப்பி என்ன சொல்றேன்னா, சந்துரு மாதிரியும் இருக்கலாம், சேனாபதி மாதிரியும் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபரன்ஸ், ஏதோ ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி நம்ம ஃபிக்ஷனல் மாதிரி இது எடுத்துட்டே வரல. இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபுல் இந்த கேரக்டர் உண்மையா வாழ்ந்திருக்கா இல்லைன்னா நம்ம எப்படி பேசுவோமோ அப்படிதான் பேசியிருக்கோம் ஃபுல் வீடியோல. அவங்களோட ஒரு உண்மையான கேரக்டர், இவங்க வந்து எப்படி அவங்களோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றத வச்சுதான். எனக்கு சந்து வந்து கொஞ்சம் அது வந்து சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி இருந்தது. அங்க நீ 5000 ரூபாய்க்கு ஒரு இது கொடுக்குறேன்றது எனக்கு அநியாயமா பட்டுது. சீரியஸ்லி என்னையா இது, நீ 5000 ரூபாய் கிடைக்குதுன்றதுக்காக பேசுறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்றது இருக்குல்ல, அங்க மேபி கவுண்ட் பண்ணி அவர் வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்றது, ஒருத்தவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில வேலையை, பரவாயில்ல பண்ணுடா அப்படின்னு சொல்லி. அதுல கொஞ்சம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு இது என்னடா கண்டிஷன், இது நான் என்னன்னு நான் சைன் போடுறதுன்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து பரவாயில்லப்பா கத்தையா நோட்டு வச்சிருக்காப்பான்னு கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாரு. ஸோ அந்த ஏற்றி விட்டுறது எந்த அளவுக்கு டேமேஜிங்கா எடுத்துட்டு போய் விட்டுறதுன்னு ஒரு டேக்கவே இருந்தது. நம்ம சந்துருக்கு எல்லாத்தையும் அப்படி தோணாது, ஏதோ அவருக்கே தோன்ற இடத்துல அவரோட இன்ஸ்டிங்க்ட் படி யோசிச்சு நடந்திருக்கலாம். இந்த பஸ் ரொம்ப மோசமா இருக்கு, இவன் எடுத்துட்டு போய் ஏதாவது விட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லுவார் வாயால. அப்ப அவர் அவரோட தாட்டுக்கு நின்று இருக்கலாம், அங்க கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டாரு. அண்ட் இன்னொரு இடத்துல ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்ல இருக்காரு, இது தப்பாயிருச்சு அப்படின்னு. திருப்பி கவுண்ட் பண்ணி கேரக்டர் ஏற்றி விட்டுரும், நடந்துச்சுப்பா என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு இழுத்து விட்டுருவாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் எப்படி வந்து ஒருத்தங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்றதும் கொஞ்சம் ஒரு பாயிண்டா இருந்தது. அப்ப நமக்கு என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னதான் அவங்க சொல்றது நம்ம கேட்கறோம்னா கூட ஒரு இடத்துல எங்கேயாவது நமக்கு ஒன்று தோணுதுன்னா அதை கொஞ்சம் மைண்ட்ல போட்டு ஓட்டி அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கலாமோ அப்படின்ற பாயிண்ட் டேக்கேவா இருந்தது சந்துருவோட. அந்த கேரக்டர்னால நீ சொன்ன பாத்தியா, ஐ மீன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவர் மாறி ஏதாவது இல்லை, இவங்க 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் இருந்திருக்காங்கன்னு தோணுது. இவருமே ஒரே கேரக்டர், அவரும் ஒரே கேரக்டர் தான். இவர் வந்து வருத்தப்படுறாரு, அது சொல்றாரு, அவர் வருத்தப்படல அப்படின்னு நினைக்க வேணாம். கவுந்தமணி ஆப்வியஸ்லி வருத்தப்படுறாரு, வருத்தப்பட்டாலும் அவர் மூவ் ஆன் பண்ணணும், இவர் மூவ் ஆன் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு, அவர் மூவ் பண்ணி கொண்டு போயிறாரு. அவ்வளவுதான். அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருச்சுதான் ஒருத்தனை கில்ட் உள்ள தள்ளும். அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்காம தள்ளுறப்போ இவர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறாருன்னு சொல்றோம். கொஞ்சம் இன்ஃபுளுன்ஷியல் பர்சனாவும் தெரிஞ்சாரு, ஒரு சில இடத்துல ஒரு ரிலைஸும் பண்ணி கூட பண்ண முடியலங்கிறதுக்காக. அப்படி நினைச்சா சேனாபதி கேரக்டர் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த கஸ்தூரி டெத் வந்து கொஞ்சம் மனசு நீ சொன்ன மாதிரி சந்துரு அவரோட ஆதங்கத்தை தான் காட்டினாருன்ற மாதிரி எனக்கும் ஆதங்கமா இருந்தது, அந்த பொண்ணு செத்துட்டாரே அப்படின்னு. ஆனா அதுதான் அந்த நமக்கும் அந்த கேரக்டருக்கு இருக்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. டிபிக்கல் மதர் தான், நம்மளும் அந்த ஃபீல்ல தான் இருக்கும், வழி இல்லை. என்னவா இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது நம்ம பசங்களுக்கு வரும்போதோ அது ஒரு காப்பாத்தணும் செய்யலாம், பரவாயில்ல செஞ்சிடலாம்னு நினைக்கிற ஆளா தான் இருந்திருக்காங்க. நம்மளும் அதுதான்.
அதுதான் எனக்கு டேக்கவே படத்துல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிரைட் பண்றதுக்கு முன்னாடியோ வாங்குறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் கண்டிப்பா யோசிக்கணும். அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுதுன்றது காட்டுறதுக்கான சின்ன அந்த குழந்தைங்க செத்து போகுது. நம்ம பண்ற ஏதோ ஒரு சின்ன தப்பு எங்கேயோ ஒருத்தவரோட லைஃப் எந்த வகையில பெருசா பாதிக்கலாம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டா இருந்தா கூட பாதிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போயிட்டு அங்க வேற தப்புன்னு நடக்கும். ஆனா நம்ம கில்ட்லெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ரூல்ஸே வந்து யாரோ எதுக்காகவோ டிசைன் பண்ணதுதான். ஓகேவா, யாரோ எதுக்காகவோ டிசைன் பண்ணதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் எனக்கு இன்னொரு டேக்கவும் இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணதான் அது கரெக்டா நடக்கும். ஒருத்த ஃபாலோ பண்ணி ஒருத்த ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோ, அது வந்து பேலன்ஸ் கிடையாது. நீ ஃபாலோ பண்றப்ப ஃபாலோ பண்ணாத ஒருத்தனால வந்து உனக்கு இடி வாங்குவோம். ஒருத்த ஃபாலோ பண்ணாதவங்க கரெக்டா கூட ஏதோ இடத்துல பண்ணிருப்போம், ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து இடி வாங்கும். ஸோ அது ஒரு பேலன்ஸா மெயின்டைன் பண்ணா எல்லாரும் கரெக்டா இருக்கும். அது ஒரு நேர்கோடா இருக்குன்னா சமநிலை அடையுமே தவிர்த்து ஒருத்த ஃபாலோ பண்ணி ஒருத்த ஃபாலோ பண்ணலன்னா பிரச்சனை தான். அதுதான் எனக்கு சொல்லியிருப்பாரு கமல்மே என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வாங்குற லஞ்சத்தாலதான் அப்படியே இன்னொருத்த வாங்குறான். டாக்டர் கிட்ட கொல்லும் போது சொல்லுவாரு, நீ வாங்குற லஞ்சம் ஆரம்பிக்கும் போது உன்னை பார்த்து இன்னொரு வாங்குறான், இன்னொருத்தர் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செய்யற தப்பாலதான் அப்படியே மாறி மாறி போகுது. எனக்கு இந்த படத்துல நீ சொன்னது டேக்கவேல இதுலயே ஒரு விஷயம்னா என்னன்னா, ஒரே விஷயம் தான், லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. அதுதான் கிளைமேக்ஸா படமா இருக்கும். அதுதான் அவங்களோட கோர் ஆஃப் த டாபிக்கே அதுதான். அது ஆப்வியஸா அதுதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம அதை பெருசா எடுத்துட்டு தான் வரணும். அண்ட் எனக்கு இன்னும் தோணுச்சு, இந்த எமோஷனல் அண்ட் எத்திக்கல், இந்த எத்திக்கல் மாரல்ஸ் அண்ட் எமோஷனல் மாரல்ஸ் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் ஈக்குவலா பண்ண ட்ரை பண்ணணும்னு தோணுது. அவங்க அம்மா அவனை அட்லீஸ்ட் ஜெயிலுக்கு அனுப்பலான்னு கூட பேசல. அவனை நீங்க கொலை பண்ணாதீங்க, அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு கூட பேசியிருக்கலாம். ஓகேவா, அது கூட சொல்லல. அவனை விட்டுருங்க, இந்த பொண்ணை பார்த்தாவது உங்களுக்கு வந்து ஒரு கரிசனம் வரலையா, அவனை வாழ விடுங்க, அவங்க எங்கேயோ போயிட்டு வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த எத்திக்கல் வேல்யூஸ் அதுதான் அவர் சொல்றாரு. தப்பு பண்ணிட்டானா, அவன் தப்பு பண்ணிருக்காரு, கமல் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் தப்பிக்கிற முயற்சிட்டாரு. அவன் என்ன பண்ணாலும் தப்பிப்பான், காசு கொடுத்தா தப்பிப்பான், தப்பு பண்ணவரை கொல்லணும். அப்போ அவர் பையன் மட்டும் அவர் வந்து ஜெயில பிடிச்சு கொடுத்துதான் நியாயமா இருக்காது. அப்ப எல்லாரையும் ஜெயில பிடிச்சு கொடுத்துக்கலாம், எல்லாரையுமே வந்து நீ லஞ்சம் வாங்கினு காமிச்சு சொல்றேன். ஆக்சுவலி இந்த மூவி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கான். ஏஎம் ரத்னமோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஏஎம் ரத்னம், சங்கர் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. படம் பாதிக்காத போயிட்டு இருக்கப்பவே எனக்கு சந்துரு வந்து கொலை பண்றதா நான் நடிக்கிறேன், இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டான். கமல் சந்துரு கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல செத்துடணும், அவர் உயிரோட இருக்காருன்னா இந்த படத்துல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான். சந்துருவும் அவருதான். ஆமா, சந்துரு திருத்திடுறான், சந்துரு மாறிடுறான், இதெல்லாம் வேணாம் எனக்கு, சந்துரு வந்து சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல். அதுதான் கமல் சைட்ல இருந்து ரொம்ப நியாயமான இருக்கு. அவர் தான், அவர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கேரக்டரா மாறுற அவர் தான். சேனாபதியா அது கேரக்டரா அது படத்துல மட்டும் இல்ல, நீ கதை சொல்லும் போது நான் சேனாபதி தான் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். அது நிறைய விஷயத்துல வந்து பார்த்தாலும் எனக்கு ரெண்டா கேரக்டர் தான் தெரிஞ்சாங்க கடைசி வரைக்கும். ரெண்டு கமல் தான், அது ரெண்டு கமல் தான் அப்படின்னு ரெண்டு கேரக்டர். ஏதாவது உங்களுக்கு இது இப்ப நாங்க பேசின டிஸ்கஷன்ல ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணு. ஆல்மோஸ்ட் நீ சொல்லிட்டடா ஃபுல்லா. நானும் அதான் யோசிச்சிருக்கேன். 30 ஆக போது, முன்ன எவ்வளவு பண்ணிருக்கேன், எத்தனை நல்லது தப்புலாம் பண்ணிருக்கேன்னு தெரியல. இதுக்கப்புறம் எது பண்றப்போ கொஞ்சம் 50-50 ஆச்சு இருக்கணும்டா இருக்கேன். சத்தியமா நீங்க அந்த பாயிண்ட் வேல்யூவான பாயிண்ட். நான் ஒருத்த மட்டும் ஒழுங்கா போனோம்னா மத்தவங்களும் ஒழுங்கா வந்தாதான் அது கரெக்டா இருக்கும், இல்ல இன்பேலன்ஸா தான் இருக்கும். அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கன்ஃபார்ம் காஷியஸா இருக்க பார்ப்பேன். இதை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஆனா நம்ம இப்ப இதை பத்தி பேச போறோன்றப்போ உள்ள இறங்கி நல்லா பாக்குறப்பதான் ஓ இவ்வளவு நந்தன் இருக்கா, இப்படிலாம் போயின்னு இருக்கா அப்படின்றப்போ. அதனால நானும் அதான் யோசிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த லஞ்சத்தை மட்டும் இல்லாம நம்மளும் சில ரூல்ஸை ஃபாலோ பண்றது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். இந்த ஹெல்மெட் போடுறது, ஆமா, அந்த சிக்னலை கொஞ்சம் வெயிட் பண்றதால ஓகே என்ன போகுது, மிஞ்சி போனா ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் நம்மளும் தாண்டி போற ஆளா தான் இருக்கும். அது கொஞ்சம் மெயின்டைன் பண்றது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிராஃபிக் ரூல்ஸை மட்டும் நம்ம எப்பயுமே சொல்றது எக்ஸாம்பிளா இருக்கு. மற்ற ரூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. நீ லைசன்ஸ் போறியா, ஓகே நியாயமா போய் பாரு, நியாயமா எடுக்கலாம். என் ஃப்ரெண்டு கூட லைசன்ஸ் இருக்காரு, அது மாதிரிலாம் இருக்கு. லஞ்சம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காசு வாங்குறதுக்குலாம் பண்ணியிருக்காங்க. அப்பயும் நம்ம வந்து கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஏன் கொடுக்கணும் நம்ம கேள்வி கேட்கற அளவுக்கு போகணும்னு நான் நினைச்சது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சில விஷயத்துல வந்து பயந்து நம்ம கொடுத்துருவோம். நீ ஓகே நம்ம காசு கொடு, நீ காசு கொடுத்தா தான் போவனா, இல்ல நீ கரெக்டா நடந்தல, நீ ரூல்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு நினைக்க வைக்கிறது. கமல் வந்து ஒரு சீன், இந்த எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ யோசிக்க தோணுது, லென்த்தியா போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அவர் வந்து ரூல்ஸை மீறி பண்ணி ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரோடு வந்து போயிருப்பாங்க, கரெக்டா ரூல்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ரூல்ஸை மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. அப்ப வந்து நீ ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணல, நீ கரெக்டா காசு கொடுக்காது, நீ கொடுக்க வைக்காது, அப்ப தப்பு செஞ்சு நீ தட்டி கேளு அப்படின்னு நினைக்க வைப்பார். அவர் வந்து கமல் வந்து நீ தட்டி கேட்க சொல்லித்தர, தட்டி கேட்கணும்னு சொல்லி தராரு. நம்மளும் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நானுமே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி நீ பேசுனதுல தான் எனக்கும் தோணுச்சு. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப ரூல்ஸ் பண்றவங்களை வந்து தயிர் சாதம் மாவடை ரொம்ப ரூல்ஸ், இது ரூல்ஸ் ராமானுஜமா இருக்கா அப்படின்னு பேசுறதையும் கொஞ்சம் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அது நம்மளை சுத்தி இருக்கவங்களே நம்மள அப்படி சொல்லுவாங்க.
ரொம்ப ஓவர் ரூல்ஸ் ராமானுஜமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது, நேர் வழியில போறோம்னா குறுக்கு வழி போறதை விட காசு ஜாஸ்தியா செலவாகும் போல. நீ நேர் வழியில வரியா, அப்ப இதை பண்ணு. நீ நேர் வழியில இப்போ ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணவும் கூட கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் கமிஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 30,000-40,000 கம்மியாகும். நேர் வழியில தான் பண்றேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 45,000, 30,000 இருந்து 40,000-45,000 ஆகும் போல. சோ அதுவுமே ஒரு பாயிண்டா இருக்கும் போல. அதனாலதான் எல்லாரும் அந்த குறுக்கு வழியை நோக்கி டிராவல் பண்றாங்க நினைக்கிறேன். சோ அதுதான் நான் அந்த பேலன்ஸ்னு சொல்ல வந்தேன். நம்ம நேர் வழியில போறோம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான செலவு பண்றோம்னு வச்சுக்கோ, இவன் முட்டா பையன் வாழ தெரியாதவன்னு சொல்லுவாங்க, ஏமாலி சொல்லுவாங்க. கமலுமே பார்த்தா டாக்ஸ் பே பண்ணுவாரு ஒழுங்கா. படத்துல எல்லா படத்தையும் எவ்வளவு வாங்கினாலும் டாக்ஸ் பே வராது. கரெக்டா வந்து ஆப்டர் செட் ஆன ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன் கமல். எந்த வந்தாலும் டாக்ஸ் பே பண்றாரு. அவர் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இதுலயுமே அவர் வந்து எக்ஸாம்பிளா இருக்காரு கமல். ஓகே, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சுன்னா ஃபினிஷிங் தாட் சொல்றேன். ஆக்சுவலி இப்படிதான் இருக்க போது. திருப்பியும் நான் சம்மப் பண்றேன். ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு நம்ம படம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தியோ, இப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்கலாம்ன்றத பத்தியோ பேச போறது கிடையாது. படத்தோட கேரக்டர்ஸ் அந்த படத்துக்கு எப்படி லைஃப் கொடுத்துருக்காங்க, எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிருக்காங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல பார்த்துருப்போம். நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்போம். இந்த மாதிரி தான் பேச போறோம். 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கேரக்டரா இருக்கு, கேரக்டர் எப்படி வளர்ந்து வருதுங்கிறது. செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட், படத்தோட டர்னிங் பாயிண்ட் என்ன, படத்துல கதை எப்படி வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகுதுன்றது. தேர்ட் பாயிண்ட் டேக் அவே, எப்படி வந்து நம்ம என்ன இந்த படத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம், இதை நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றத பாக்குறது தான் இந்த செக்மெண்டா இருக்க போகுது. ஸோ ரொம்ப நல்ல படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன படம் நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷோ எப்படி பிடிச்சிருக்கிறதும் சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம ஷோ கண்டினியூ பண்ணலாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா வெயிட் பண்றோம். அண்ட் கிஷோர் உங்களுடைய க்ளோசிங் தாட் சொல்லு, படத்தை பத்தி ஏதாவது ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணு. அண்ட் இந்த ஷோ எப்படி இருக்கு அப்படின்றதும் சொல்லி முடிச்சிடலாம். இந்த ஷோ பத்தி நீயே ஃபுல்லா நிறைய சொல்லிட்டா, இதுக்கு மேலே இதை ஆட் பண்ண வேணாம். உண்மையாவே இப்படி டிஸ்கிரிப்ஷன் நான் பார்த்துலாம் பண்ணல. நான் படம் ஆரம்பிச்சோடனே வந்து எப்படி நீங்களே ஹெட்செட் போட்டு பார்த்துருப்பீங்க, நான் அந்த பூம் ஹெட்செட் போட்டு பார்த்தேன். ஆரம்பிச்சு 3 மணி நேரம் 4 நிமிஷம் படம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி இருக்கு. சீரியஸாவே அந்த ஹெட்செட் போட்டு கேட்கறப்போ பயங்கரமா இருக்கு. எந்த சீன் எடுத்துக்கிட்டாலும், அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் ஆனாலும் சரி, அந்த ஹீரோயின் இன்ட்ரோ ஆனாலும் சரி, காமெடி சீன் ஆனாலும் சரி, அது எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் வேற லெவலான என்ன விஷயம்னா, படம் 2 மணி நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவர் சுதந்திர சீனும் வந்துருச்சு, கஸ்தூரி அவங்க செத்துட்டாங்க. அதே மாதிரி டக்குன்னு எனக்கு அப்போ ஹீரோ படம் தான் ஞாபகம் வந்துரு. ஹீரோ படத்துலயே அந்த மாதிரி வந்து அர்ஜுனோட செகண்ட் கேரக்டர், அர்ஜுனோட ஃபிளாஷ்பேக் வந்துடும். அதுக்கப்புறம் படம் ஸ்லோ ஆயிரும், பார்க்கவே தோணாது. ஆனா இந்த படம் வந்து அதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்தது. நான் யோசிச்சுன்னு இருக்கேன், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும். மறுபடியும் பாக்குறப்ப இந்த 1 மணி நேரம் எப்படா போகும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் ஹெவி கண்டென்ட்டா இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஹெவி கண்டென்ட், அதை தாண்டி பயங்கர ஹெவி கண்டென்ட்டா இருந்தது. கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. யாருமே அங்க வந்து தேவையில்லாம இவன் ஒரு சீன் வந்தாலும் வேஸ்டா. இப்போ இவரு பொண்டாமல வந்திருப்பாரு, ஒரு சீன் தான் வருவாரு, அவருக்கு வேஸ்ட் சொல்ல முடியாது. அந்த புது ஃபைட்டா இருக்கும். அந்த மாதிரி கார் ரேஸ் எங்க நடக்குதுன்னு தெரியாது. அந்த சீனை பார்த்து இது எங்கடா நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பயங்கரமா நரேஷன். நான் ஓப்பனா சொன்னா இப்போ 2000 இப்போ வர பார்ட் 2 எப்படி இருக்க போறாங்க, அது ஈக்குவல் வரும்போதே டவுட்டா இருக்கு. அதனால அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருந்தது, சான்ஸே இல்லை. அவ்வளோலாம் இருக்க முடியுமா? ஒரே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல, ஒரே ஒரு இடத்துல கூட தேவையில்லாத சீன் வச்சிருக்காங்கன்னு தோணல, ஒரு அன்வான்ட் டைலாக்ஸ்ல சரி ஒரு 4 பாட்டு வரைஞ்சா கூட அது கூட கரெக்டா சரி ஓகே, நல்ல பாட்டு, செம்ம ஹிட்னால அதையும் பார்க்கலான்ற மாதிரி இருந்தது. அதனால சான்ஸ்லெஸ். கண்டிப்பா வந்து இப்ப தெரிஞ்சதுனால நெக்ஸ்ட் படத்துக்கு இன்னும் நல்லா ஒரு பக்காவான ரெடி பண்ணி வர மாதிரி இருக்கும். எப்படியும் 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம்னால இப்படி போயிருக்கு. அதோட வேற நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு படம் கமெண்ட் பண்ணாங்கன்னா பண்ணலாம். சந்தோஷ், உன்னோட ஃபினிஷிங் தாட், ஷோ எப்படி இருந்துச்சு அண்ட் என்ன நினைக்கிற? ஷோ எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்ன மாதிரி பாக்குறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்ப கிஷோருக்கு ஒண்ணு இருந்துச்சு, எனக்கு ஒண்ணு இருந்துச்சு, உனக்கு ஒண்ணு இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கல்ல கரெக்டா வந்து செட் ஆன மாதிரி மக்களுக்கு இன்னொரு நிறைய பேருக்கு ஒண்ணு தோணும். அதை சொன்னா ஒண்ணு நல்லா இருக்கும். நம்ம எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி கமெண்ட்ல வந்து எந்த பிரேக்கிங் பாயிண்ட், எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கேரக்டர் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நல்லா பண்ணா ஓகேவா இருக்கும். ஸோ நம்மளும் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு எல்லா பாயிண்ட்டும் நம்ம எல்லாமே கரெக்டா பார்த்துருக்க மாட்டோம், ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம கத்துக்காம இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ல பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஷோ பண்ணலாம், என்ன படத்துக்காக ஷோ பண்ணலாம் சொல்லுங்க. இந்த ஷோ பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்க. லென்த்தா போயிருக்க வீடியோன்னு யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்றோம். இன்னும் கிறிஸ்பா கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றோம். அண்ட் ரொம்ப பெரிய மாரல்
சயின்ஸ் இருக்க படம் தான் இருந்தது, அதனால இவ்வளவு பேச வேண்டி இருந்தது. ஸோ நம்ம நிறைய ஜாலியான படங்களும் பண்ண போறோம், சென்டிமெண்ட்ஸ் படமும் பண்ண போறோம். அண்ட் இப்படிதான் இருக்க போகுது ஷோ. இன்னும் கிறிஸ்பா எடுத்துட்டு போக கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஃபெட்டப் ஆயிட்டாதீங்க, 1 hour மேல ஷோ போயிருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இந்த மாதிரி இருக்காதுன்ற அஷூரிட்டி 3 பேர்கிட்ட நான் தரேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் படத்தை இந்த மாதிரி பத்தி பேசுறப்போ பாசிட்டிவா, ஏன்னா நெகட்டிவா பேச, கிண்டல் பண்ண, எல்லார பத்தியும் ரைட் ஆஃப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வர்த்தான கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சுன்னா படம் எடுக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிற யாரும் மொக்க படம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ எந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்த படமா இருந்தா கூட கண்டிப்பா நாங்க பார்த்துட்டு அந்த படத்துல இருந்து என்ன டேக்அவே இருக்கு, என்ன படம் அவங்க எடுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லணுன்ற இன்டென்ஷன்ல தான் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். irrespective ஆஃப் வியூஸ் நாங்க இந்த ஷோ கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பூஸ்ட் அப்பா இருக்கும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம். அது வரைக்கும் 3 பேர்கிட்ட உங்களுக்கு குட் பை அண்ட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.